தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கல்பனா. நம்ம உடம்புக்கு ஒரு பிரச்சனைன்னு வந்துட்டாலே டயக்னோசிஸ் தொடங்கி ட்ரீட்மெண்ட் வரைக்கும் எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருக்க ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு தான் நம்ம போவோம். அந்த வகையில் பேருக்கு ஏற்ற மாதிரி A to Z ஃபெசிலிட்டிஸோட ஸ்பெஷலிஸ்ட் டாக்டரும் இருக்க தஞ்சாவூர் A to Z ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலுக்கு தான் இப்போ நம்ம வந்திருக்கோம். இங்கே என்ன மாதிரியான லேட்டஸ்ட் டெக்னாலஜிஸ் பயன்படுத்தி ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்கங்கிறத டாக்டர்ஸ் கிட்டேயே கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கம் மேடம். குழந்தைகளுக்கான இந்த பீடியாட்ரிக்ஸ் துறையில் என்னென்ன ட்ரீட்மெண்ட் இருக்குது, முக்கியமாக இந்த மருத்துவமனையில் எக்ஸ்க்ளூசிவாக என்னென்ன ட்ரீட்மெண்ட் வழங்குறீங்க? இங்கே வந்து நம்ம A to Z ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலில் வந்து குழந்தைகளுக்கான எல்லா பிரச்சனைகளுக்குமே நம்ம வந்து சிறந்த முறையில் வந்து சிகிச்சை பண்ணிட்டு வரோம். இங்கே பீடியாட்ரிஷியன் ப்ளஸ் டியூட்டி டாக்டர்ஸ் எல்லாருமே வந்து 24 hours அவைலபிளாக இருக்கும். அதோட வந்து எல்லா ப்ராப்ளம்ஸ் அப்படிங்கிறது வந்து முக்கியமாக ஃபிசிக்கல் ப்ராப்ளம்ஸ்னால் குழந்தைகளுக்கு அடிக்கடி வர காய்ச்சல், சளி, இருமல், வயிற்றுப்போக்கு, இந்த மாதிரி தொந்தரவுகள், காது வலி, கண்ணில் எரிச்சல், இந்த மாதிரி தொந்தரவுகள் வந்து ஃபிசிக்கல் ப்ராப்ளம்ஸ்னு சொல்கிறோம். ஸோ இந்த மாதிரி தொந்தரவுகளுக்கு சிகிச்சை நடக்குது. ப்ளஸ் அதோட வந்து பிஹேவியரல் இஷ்யூஸ், சில குழந்தைங்க வந்து ரொம்ப அக்ரெசிவாக பிஹேவ் பண்ணுறாங்க, சில குழந்தைங்க வந்து எதுவுமே பேச மாட்டேங்கிறாங்க, குழந்தைங்களோட விளையாட மாட்டேங்கிறாங்க, ரொம்ப சைலண்ட்டாக இருக்காங்க. இந்த மாதிரி பிஹேவியரல் இஷ்யூஸுமே நாங்கள் அட்ரெஸ் பண்ணுறோம். ஸோ அதோட வந்து டெவலப்மெண்ட் இஷ்யூஸ், குழந்தையோட வளர்ச்சி, க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட் வந்து கரெக்டான ட்ராக்கில் தான் இருக்கா, ஸோ நார்மலாக தான் போயிட்டுருக்கா அப்படிங்கிறதையுமே அனலைஸ் பண்ணுறோம். தாய்ப்பால் வந்து முக்கியம். குழந்தைங்களுக்கு வந்து தாய்ப்பால் கொடுக்க வேண்டியது ரொம்ப அவசியமானது. இது வந்து கர்ப்ப காலத்திலேருந்தே அம்மாக்களுக்கு தெரிய வேண்டியது ரொம்ப அவசியம். ஆஃப்டர் டெலிவரிக்கு அப்புறமா கற்றுக்கிறத விட ப்ரெக்னெண்ட்டாக இருக்கப்போவே வந்து தாய்ப்பாலுக்கான விழிப்புணர்வு இருக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். எப்போ கொடுக்கணும், எந்த டைமில் கொடுக்கணும், எவ்வளோ வாட்டி ஒரு நாளைக்கு கொடுக்கணும். ஸோ இப்போ ஒர்க்கிங் மதர்ஸ் முக்கியமாக நெக்ஸ்ட்டு. ஸோ ஒர்க்கிங் மதர்ஸ் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கப்போவே தாய்ப்பால் வந்து அவங்களாலையும் கொடுக்க முடியுமா, 2 years வரைக்கும் குழந்தை கொடுக்கலாமா அப்படிங்கிறதுக்கான நம்ம அந்த ஹெல்ப்புமே அந்த பேரண்ட்ஸ்க்கு வந்து நம்ம பண்ணுறோம். மேடம், இப்போ அகைன் வந்து கொரோனா பரவிட்டு இருக்கிறதா ஒரு தகவல் வெளியாட்டிருக்கு. ஸோ இது பேரண்ட்ஸ் மத்தியில் ரொம்பவே அச்சப்பட வைக்குது. இப்போது குழந்தைகளை பாதுகாக்கிறதுக்கு பெற்றோர்களுக்கு நீங்கள் கொடுக்குற அட்வைஸ் என்ன? பொதுவாக க்ரௌடட் பிளேசஸ்க்கு குழந்தைங்களை கூட்டிகிட்டு போகக்கூடாது. ஸோ ரெண்டாவது வந்து பர்சனல் ஹைஜீன். குழந்தைங்க எல்லாருமே எங்கே வெளியே போயிட்டு வந்தாலும் கை வாஷ் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறது. ஸ்கூலுக்கு போனால் கூட வந்து சானிடைசர் கொடுத்து அனுப்பலாம். ஸோ என்ன டச் பண்ணாலுமே உடனே சானிடைஸ் பண்ணணும், இல்லை உடனே ஹேண்ட் வாஷ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு அட்வைஸ் வந்து அவங்களுக்கு டெய்லியுமே அவங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டே இருந்தால் அவங்க அது பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அதோட வந்து வேக்சினேஷன், ஸோ நம்ம கவர்மெண்ட்லேருந்தே வந்து வேக்சினேஷன் எல்லாருமே போட்டுக்கணும்னு சொல்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக தடுப்பூசி போட வேண்டியது ரொம்ப முக்கியம். இந்த 3 ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணாலே மோஸ்ட்டாக வந்து லைக் 90% நீங்கள் அவாய்ட் பண்ணலாம். மேடம், இந்த அவசர சிகிச்சை பிரிவில் ஒரு எமர்ஜென்சியாக ஒரு ஆக்சிடென்ட் நடக்கட்டும், ஒரு சூசைட் அட்டம் பண்ணவங்களா இருந்தால் அவசரமாக தூக்கிட்டு வருவாங்க. ஸோ அந்த மாதிரி சமயத்தில் நீங்கள் கொடுக்குற சிகிச்சை முறைகள் என்ன? எமர்ஜென்சி சர்வீசஸ் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் ஃப்ரம் ட்ரக்ஸு, இன்டுபேஷன் என்னென்னா வென்டிலேட்டர் சர்வீசஸ். மோஸ்ட்டாக இங்கேருந்து நம்ம இன்னொரு சென்னை அந்த மாதிரி சிட்டிஸ்க்கு போகிறோன்னா மெயினாக வென்டிலேட்டர் சப்போர்ட் இருக்காது, இன்ஹவுஸ் டாக்டர்ஸ் இருக்க மாட்டாங்க. லைக் வி டோன்ட் கெட் எவ்ரி திங் அண்டர் ஒன் ரூஃப். பட் எங்கள் ஹாஸ்பிட்டலில் ஸ்டார்டிங்கில் ஒரு வென்டிலேட்டர் சப்போர்ட்டில் இருந்து 24 hours ஸ்கேன் சர்வீசஸ், அப்புறம் ட்ரக்ஸ், எல்லா ட்ரக்ஸுமே நம்மக்கிட்ட கிடைக்கும். லைக் வந்து சில ட்ரக்ஸ் சில இடத்துல கிடைக்கும் அப்படின்லாம் கிடைக்காது. எவ்ரி திங் வி ஹாவ். அண்ட் ஆல்சோ இன்ஹவுஸ் 24 hours டாக்டர்ஸை மல்டி ஸ்பெஷாலிட்டி, எல்லா ஸ்பெஷாலிட்டிஸ்லேயும் இன்ஹவுஸ் உடனே அட்டென்ட் பண்ணுற டாக்டர்ஸ் நம்மக்கிட்ட இருக்காங்க. ஸோ ஒரு கேஸ் அப்படின்னு எடுத்துட்டோன்னா காம்ப்ரிஹென்சிவ் கவரேஜ் எல்லாமே நம்ம ஒரே இடத்துல ப்ரொவைட் பண்ணுறோம். மேடம், இப்போ ஒரு சில சர்ஜரிஸ்லாம் இந்த ஹாஸ்பிட்டல் இல்லை வேறு ஹாஸ்பிட்டல் போங்க இந்த மாதிரி மாற்றி விடுறது இருக்கும். ஸோ அந்த மாதிரி சமயத்தில் ட்ராவல் பண்ணி போகிறதுக்கே நமக்கு பல மணி நேரம் எடுக்கும். அப்படி ரொம்ப கஷ்டமான அறுவை சிகிச்சைலாம் இங்கே நீங்கள் வெளியவே போவேனா, இங்கேயே இருக்குது அப்படின்னா என்னென்ன மாதிரி அறுவை சிகிச்சைலாம் பண்ணுவீங்க? ஸ்டார்டிங் ஃப்ரம் wound debridement, அதாவது சின்ன ஒரு பொண்ணு வந்து அதை க்ளீன் பண்ணுறதுலேருந்து பைபாஸ் சர்ஜரிஸ் வரைக்குமே வி ஆர் ப்ரொவைடிங். அதான் இன்ஹவுஸ் டாக்டர்ஸ் வந்து ஒரு சர்ஜன், வாஸ்குலர் சர்ஜன், பிளாஸ்டிக் சர்ஜன், கார்டியோதொராசிக் சர்ஜன்ற மாதிரி எல்லா சர்வீசஸுமே வி ஆர் ப்ரொவைடிங். இங்கே வந்துட்டு இன்னொரு இடத்துக்கு போகணுன்ற ஒரு ஆப்ஷனே உங்களுக்கு இருக்காது. எல்லாமே வந்து மெடிசன் ஆகட்டும், சர்ஜரி ஆகட்டும், நியூரோ சர்ஜரி ஆகட்டும், எவ்ரி திங் வந்து உடனே அட்டன் பண்ணுறது வந்து நம்ம ஹாஸ்பிட்டலில் வி கிவ் அ கேரண்டீட் அந்த சப்போர்ட்டுன்ற மாதிரி 24 hours கொடுக்கறதுலேருந்து சர்ஜரிஸுமே வந்து எல்லா டைப்ஸ் ஆஃப் சர்ஜரிஸும் வி ஆர் ப்ரொவைடிங்.
அதில் வந்து எலெக்டிவ், எமர்ஜென்சி எல்லாமே வந்து நம்ம அட்டன் பண்ணுறோம். இன்னொரு ஹாஸ்பிட்டல் போகணுன்ற அவசியமே நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு இருக்காது. எமர்ஜென்சி சர்வீசஸில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து 24 hours ஹீமோ டயாலிசிஸ் ப்ரொவைட் பண்ணுறோம். ஒரு கிட்னி பேஷண்ட் ஃபெயிலியரில் வராங்க, டயாலிசிஸ் பண்ணணுன்னா இனிமேல் வந்து மற்ற ஊருக்கு போகணுன்ற அவசியம் கிடையாது. நம்மக்கிட்டேயே 24 hours எந்த டைம் வந்தாலும் ஒரு ஈவன்ஃபுல்லாக எதுவும் நடக்காமல் ஃபுல் சப்போர்ட் கொடுத்து டயாலிசிஸ் பண்ணுறோம். நாட் ஒன்லி ஃபார் கிட்னி ஃபெயிலியர் பேஷண்ட்ஸ், ஒரு பாய்சனிங் பேஷண்ட்ஸ் வராங்க, அவங்களுக்கு ஹீமோ பர்ஃபியூஷன் வரைக்கும் தேவைப்படுதுனாலும் அந்த பாய்சனிங்கை உடம்புலேருந்து நம்ம எவ்வளோ தூரம் ஃபில்ட்ரு பண்ண முடியுமோ அதை ஃபில்ட்ரு பண்ணுறதுக்கான அட்வான்ஸ்ட் மெஷின்ஸ், கட்டிங் எட்ஜ் டெக்னாலஜியும் நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ நம்ம இன்னொரு ஊருக்கு போகணுன்ற அவசியமே இல்லை, எல்லாமே நம்ம ஹாஸ்பிட்டலில் A to Z ப்ரொவைட் பண்ணுறோம். சார், இன்றைய தேதியில் தமிழ்நாட்டில் மட்டும் இல்லாமல் இந்தியா முழுக்கவே டயபெட்டிஸ், சர்க்கரை நோயோட அளவு வந்து அதிகரிச்சுக்கிட்டே போகுது. இந்த மாதிரி உங்கள் மருத்துவமனையில் சர்க்கரை நோயால் அவதிப்பட்டு வரவங்களுக்கு என்ன மாதிரியான எக்ஸ்க்ளூசிவான ட்ரீட்மெண்ட் நீங்கள் கொடுக்குறீங்க? டயபெட்டிஸ் வந்து இப்போ நம்ம வேர்ல்டு கேபிட்டல் அப்படிங்கிறத நோக்கி போய்கிட்டு இருக்கோம். இங்கேயும் பார்த்தோம்னா நாளுக்கு நாள் சர்க்கரை நோயோடு வர்ற பேஷண்ட்ஸோட எண்ணிக்கை அதிகமாக தான் இருக்குது. எந்த ஹாஸ்பிட்டல், எந்த கிளினிக் பண்ணாலும் சர்க்கரை நோயாளி அப்படிங்கிறவங்க இல்லாத ஹாஸ்பிட்டலோ இல்லாத கிளினிக்கோ இல்லைங்கிற நிலைமை தான் வந்துக்கிட்டு இருக்குது. நம்ம மருத்துவமனையில் சர்க்கரை நோயாளிகளுக்காகவோ சர்க்கரை நோயோடு வர்றவங்களுக்கு கொடுக்குற சிகிச்சை முறைகள் அப்படின்னு பார்த்தோம்னா அதை கொஞ்சம் 2 விதமாக சொல்கிறேன் புரியுறதுக்காக. முதல்ல பார்த்திங்கன்னா அவுட் பேஷண்ட்ஸ், அதாவது புறநோயாளி பிரிவில் ஓபியாக வர்றவங்க அப்படிங்கிறதுக்கு பார்த்தோம்னா பெரும்பாலும் மக்கள் வந்து மருந்துகள், மாத்திரைகளை தான் விரும்புவாங்க. அவங்களுக்கு முதல் முயற்சியாக வந்து அவங்களுக்கு உணவு பழக்க வழக்கம், எக்ஸசைஸ், அதாவது உடல் பயிற்சி, ஆரோக்கியம், அந்த மாதிரி விஷயங்களை முதல் கட்டமாக சொல்லுவோம். அடுத்த முறையாக தான் மருந்து மாத்திரைகளை பரிந்துரைப்போம். அந்த மருந்து மாத்திரைகள் அப்படின்னு சொல்கிறதுல வந்து எல்லாருமே முதல் சாய்ஸ், அதாவது ஃபஸ்ட் சாய்ஸாக விரும்புகிறது வந்து மாத்திரைகள் தான். ஏன்னா இன்சுலின் இன்ஜெக்ஷன் அப்படிங்கிறது வந்து 2 விதத்தில் வந்து மக்கள் கொஞ்சம் விரும்புகிறது குறைவு தான். ஏன்னு பார்த்தோம்னா ஒன்று காஸ்ட், அதோட அமௌண்ட்டும் மருந்து மாத்திரைகளை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதே நேரத்தில் அதை எடுத்துக்கிறதுக்கும் சிரமம், ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டி அப்படிங்கிறது யாராவது அசஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ரெண்டாவது கொஞ்சம் எஜுகேஷன் நாலேஜ் இருக்கணும். படித்தவங்களாம் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், வயதானவங்க தனியாக இருக்கவங்களுக்கு வந்து கொஞ்சம் அது இன்கன்வீனியன்ட் இருக்கும். ஸோ நம்மளோட ஃபஸ்ட் சாய்ஸ் வந்து அவங்களுக்கு வந்து மாத்திரைகளாகவே கொடுக்குறது தான் ஃபஸ்ட் சாய்ஸ். இரண்டாவது, அதில் குறையவே மாட்டேங்குது, இல்லை பேஷண்ட்ஸ்க்கு டேப்லெட்னால சைடு எஃபெக்ட் இருக்குது, அது அலர்ஜியாக இருக்குது, இல்லை ஒத்துக்கொள்ள மாட்டேங்குது அப்படிங்கிற பட்சத்தில் வந்து நம்ம இன்சுலினை வந்து ட்ரை பண்ணுறோம். ரைட். அதே மாதிரி உள்ள ஹாஸ்பிட்டலுக்குள்ள இன்பேஷண்ட்ஸில் இருக்கவங்க, குறிப்பாக வந்து கிரிட்டிக்கல் கேர், எமர்ஜென்சிஸில் சீரியஸாக இருக்க பேஷண்ட்ஸ்க்கு வந்து சுகர் கண்ட்ரோலில் வந்து சிறப்பு கவனிப்பு எடுப்போம். சில பேருக்கு வந்து அப்பப்போ கொடுத்தாலும் செல்லாது. அதனால் என்ன பண்ணோம்னா அதுக்குன்னு ஸ்பெஷல் டிவைசஸ் இருக்குது. அந்த இன்சுலினை அளந்து எக்ஸாக்டாக உள்ள பேஷண்ட்டுக்கு செலுத்துறதுக்கு, அதாவது இன்ஃபியூஷன் பம்ப், சிரிஞ்ச் பம்ப் அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி சுகர்ஸ் வந்து 400, 500 அந்த மாதிரி வந்து ரொம்ப ஹையாக இருக்கவங்களுக்கு வந்து சில நேரம் நாங்கள் வந்து இன்ஃபியூஷனாக ஸ்டார்ட் பண்ணிட்டுருவோம். அப்படின்னா இன்சுலின் வந்து கண்டினியூஸாக பேஷண்ட்ஸ்க்கு ஒரு 12 hours, ஈவன் 24 hours வந்து கண்டினியூஸாக உடம்புல போய்கிட்டே, லைக் நம்ம குளுக்கோஸ் பாட்டெல்லாம் போவாங்களா, அது மாதிரி கண்டினியூஸாக உடம்புல செலுத்திக்கிட்டே இருப்போம். அதையும் நம்ம ஃப்ரீக்வெண்ட்டாக அந்த கிடைக்கிற இன்சுலின் கரெக்டான முறையில் போய்கிட்டு இருக்கா, அதுக்கான பலன் தெரியுதா அப்படிங்கிறதையும் ஃப்ரீக்வெண்ட்டாக அவர்லி மானிட்டர் பண்ணி அதற்கு ஏற்றாறு போல் இந்த மிஷினில் வந்து செட்டிங்ஸை மாற்றுவோம். அப்படின்னா எவ்வளோ யூனிட் போகணும், எத்தனை ஸ்பீடில் போகணும், எவ்வளோ மணி நேரத்துக்கு இது போகணும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம கண்ட்ரோலில் இருக்கும். அந்த மிஷின் வந்து இந்த எக்ஸாக்ட் டோஸை வந்து கரெக்டாக டெலிவரி பண்ணிகிட்ருக்கோம். இது வந்து நம்ம இன்பேஷண்ட்ஸில், குறிப்பாக கிரிட்டிக்கல் கேரில் இருக்க பேஷண்ட்ஸுக்கு கொடுக்குற சிகிச்சை. சார், அப்பார்ட் ஃப்ரம் மெடிசன், பேஷண்ட்ஸ்க்கு வேறு என்னென்ன முறையில் சுகரை கட்டுப்படுத்த சிகிச்சைகள் நீங்கள் கொடுக்குறீங்க? மருந்து மாத்திரையை மட்டும் வச்சு எந்தவித சர்க்கரை நோயாளிக்குமோ வீட்லேயும் சரி, நம்ம ஹாஸ்பிட்டல் கிளினிக்லேயும் சரி, இல்லை ஈவன் ஐசியூலையும் சரி, வெறும் மருந்து மாத்திரையை வச்சு எந்த ஒரு சர்க்கரை நோயையும் நம்ம கட்டுப்படுத்தவோ குணப்படுத்தவோ முடியாது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, கட்டாயமாக அதை தாண்டி சில விஷயங்கள் கண்டிப்பாக நம்ம வந்து செயல்படுத்தணும். அதில் என்னென்னா, இப்போ புறநோயாளிகள் பிரிவு, அதாவது ஓபியாக வந்து பார்க்குற பேஷண்ட்ஸுக்கு வந்து நம்ம என்னென்ன சஜஸ்ட் பண்ணுவோம், உடற்பயிற்சி பண்ணுங்கள், உணவு பழக்க வழக்கம் பண்ணுங்கள், 3வது தான் மாத்திரை அப்படிங்கிறது தான் நம்ம சஜஸ்ட் பண்ணுறது. இங்கே நம்ம மருத்துவமனையில் புறநோயாளி பிரிவுகளுக்கு உணவு ஆலோசனை டயட்டீஷியன்ஸ் டீம் இருக்காங்க. அந்த டயட் டிபார்ட்மெண்ட் வந்து எக்ஸ்க்ளூசிவாக அவங்க வர்ற பேஷண்ட்ஸ்க்கு, சர்க்கரை நோயாளிகள் மட்டும் கிடையாது, வர்ற மக்களோட அட்டண்டர்ஸ்க்கு, ஏன்னா மெயினாக வந்து நோயாளியை விட அவங்க கூட இருந்து கவனிக்கிறவங்களுக்கு தான் இந்த அறிவுரை தேவை. ஸோ அவங்களையும் சேர்த்து வச்ச மாதிரி தினம் வந்து மருத்துவ ஆலோசனை, அதாவது உணவியல் நிபுணரோட மருத்துவ ஆலோசனை வந்து டெய்லி நம்ம இதில் நடக்கும். அந்த இதில் என்ன பண்ணுவாங்கன்னா, சர்க்கரை நோயாளிகளுக்கு எந்த மாதிரியான உணவுகளை கொடுக்கணும்,
எப்படி கொடுக்கணும், எதெல்லாம் தவிர்க்கணும், என்ன அளவில் கொடுக்கணும், இது மாதிரி உணவு சார்ந்த அறிவுரைகளை வந்து தினமும் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் வந்து பேஷண்ட்டுக்கும் நேரடியாகவே நாங்களும் அதற்கான விளக்கத்தையும் கொடுக்குறோம், அதற்கான சார்ட்ஸ் அந்த உணவு அட்டவணையும் கொடுக்குறோம். இது வந்து புறநோயாளி பிரிவுக்கு. இதை தவிர்த்து உள்ள இன்பேஷண்ட்ஸ், அதாவது உள்நோயாளியாகவும் ஐசியூ மாதிரி கிரிட்டிக்கல் இதில் இருக்கவங்களுக்கு வந்து சிறப்பு கவனம் எடுத்து தான் ஆகணும். அதில் இப்போ நாம் இங்கே ஐசியூவில் இருக்க பேஷண்ட்ஸ்க்கோ இல்லை கொஞ்சம் கிரிட்டிக்கலாக அட்மிட் ஆகிருக்க பேஷண்ட்ஸு அவங்க வந்து சர்க்கரை நோயிலையும் அட்மிட் ஆகிருக்கலாம், இல்லை இதர நோய்க்காகவும் அட்மிட் ஆகிருக்கலாம். உதாரணத்துக்கு அவங்களுக்கு இதய நோய்க்காக அட்மிட் ஆகிருப்பாங்க, அறுவை சிகிச்சைக்காக அட்மிட் ஆகிருப்பாங்க, அவங்களுக்கு ஒரு சர்க்கரை வியாதி இருக்கும். அந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்கெலாம் இங்கே எப்படி பண்ணுறாங்கன்னா டயட் டிபார்ட்மெண்ட் வந்து அந்த கன்சல்டன்ட் அந்த மருத்துவரோட ஆலோசிச்சுட்டு அவங்களுக்கு என்ன மாதிரியான உணவுகள் தேவை, எவ்வளவு அளவில் தேவை, டோட்டல் கேலோரிஸ் என்ன தேவை, அவங்களோட ரெக்குயர்மெண்ட்ஸ் என்ன அப்படிங்கிறத வந்து ஒரு சார்ட் அவுட் பண்ணுவாங்க. அதை வந்து இதில் எதெல்லாம் நம்ம எவ்வளவு கொடுக்கணும், உதாரணத்துக்கு புரோட்டீன் எவ்வளவு கொடுக்கணும், சர்க்கரையோட அளவு எவ்வளவு கொடுக்கணும், கொழுப்பு அந்த மாதிரி உணவுகள் எவ்வளவு கொடுக்கணும் பிரிச்சுப்பாங்க. அதுக்கு உகந்த உணவுகள் என்ன அப்படிங்கிறது நம்ம இதிலே வந்து கிச்சன் இருக்குது. அதாவது டயட்ரி டிபார்ட்மெண்ட்லேயே வந்து உள்நோயாளிகளுக்கான கிச்சன் இருக்குது. அந்த கிச்சனில் வந்து இங்கேயே சிறப்பாக ஸ்பெஷலாக ப்ரிப்பேர் பண்ணுறாங்க, ஒன்லி ஃபார் த டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்க்காகவே. அந்த ஸ்பெஷல் உணவுகளை வந்து குறிப்பிட்ட அளவில் குறிப்பிட்ட நேர இடைவெளியில் பேஷண்ட்ஸ்க்கு கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அது வந்து அண்டர் த சூப்பர்விஷன் ஆஃப் டயட்டீஷியன்ஸ் அது நடக்குது. இதை தவிர்த்து மூன்றாவது ஒரு கேர் என்னென்னா பாத பராமரிப்பு. பொதுவாக வந்து சர்க்கரை நோயாளிகளுக்கு வந்து புண் அப்படிங்கிறது ஒரு பெரிய பிரச்சனை. பாத புண்ணுகளும் சரி, சர்க்கரையினால் வர்ற புண்களும் சரி, ஒரு முறை வந்துருச்சுன்னா ஆத்துறதுங்கிறது வந்து ரொம்ப 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 கஷ்டமான விஷயம். அது 2 பேருக்குமே, நோயாளிக்கும் சரி அந்த ட்ரீட் பண்ணுற டாக்டருக்கும் சரி, அந்த சர்க்கரை புண்களை பராமரிக்கிறதும் குணப்படுத்துறதும் ரொம்ப சவாலான விஷயம். ஸோ அப்படி இருக்கிறதுக்காகவே தான் அதில் முதல் வைத்தியமே என்னென்னா அதை வரவிடாமல் தடுக்கிறது தான். ஸோ அதுக்கான முயற்சிகளை தான் நம்ம இங்கே நிறையா பண்ணுவோம். யாரெல்லாம் பேஷண்ட்ஸ் வந்து நீண்ட நாட்களோட சர்க்கரையோடு இருக்கிறாங்களோ அவங்களுக்கு பாத பராமரிப்பு இங்கேயே பார்த்திங்கன்னா நம்ம டயபெட்டிக் ஃபுட் கிளினிக் அப்படின்னு ஒன்று நடத்துகிறோம். அதில் வந்து நாள்பட்ட சர்க்கரை இருக்கவங்களுக்கெல்லாமே வந்து பாதத்தை வந்து ஸ்கேன் பண்ணுறதுக்கு மிஷின் இருக்குது. அவங்க பாத புண் வர்றதுக்கான அறிகுறிகள் அதிகமாக இருக்கா, அவங்களுக்கு பாதத்தில் உணர்ச்சிகள் குறைவாக இருக்கா அப்படிங்கிறத ஆரம்பத்திலே கண்டுபிடிச்சோம்னா அவங்களுக்கு அதற்கான தற்காப்பு முறைகளை, ப்ரிகாஷன்ஸை, அதற்கான ஸ்பெஷல் ஷூஸ், அதற்கான ஸ்பெஷல் மெடிக்கேஷன்ஸ் எல்லாமே வந்து அவங்களுக்கு ப்ரிஸ்கிரைப் பண்ணுவோம். அப்படி இருக்கும்போது புண்ணு வராமல் தடுக்கலாம். சப்போஸ் வந்துருச்சு அப்படிங்கிற பட்சத்தில் அதுக்கு டீம் ஆஃப் டாக்டர்ஸ் இருக்காங்க. பிளாஸ்டிக் சர்ஜன், வாஸ்குலர் சர்ஜன், ஆர்த்தோபெடிக் சர்ஜன், ரீஹேபிலிட்டேட்டரி டிபார்ட்மெண்ட், ஃபிசிக்கல் மெடிசின்ஸ். ஸோ இவங்க 5 பேரும் 4 பேரும் சேர்ந்து அந்த இதுக்கு ரீகன்ஸ்ட்ரக்டிவ் சர்ஜரி பண்ணுற மாதிரி இருக்கவங்களுக்கு ரீகன்ஸ்ட்ரக்டிவ் சர்ஜரி பண்ணுறோம். அதே நேரத்தில் வந்து அந்த காலணிகளை மட்டும் மாற்றினாவே சில பேருக்கு நல்ல பலன் தரும். அவங்களுக்கு ஸ்பெஷல் ஷூஸ், ஸ்பெஷல் செப்பல்ஸ் அதை டிசைன் பண்ணி கொடுக்குறோம். இது மாதிரி அதற்குனே ஸ்பெஷலான டயபெட்டிக் ஃபுட் கிளினிக் அப்படிங்கிற டிபார்ட்மெண்ட்டும் அப்படிங்கிற கிளினிக்கும் ஸ்பெஷலாக டெய்லி நடந்துக்கிட்டு இருக்குது. அதன் மூலமாகவும் நம்ம அவங்களுக்கு சர்க்கரை சம்பந்தமான பின் விளைவுகளையும் பக்க விளைவுகளையும் தடுத்துக்கிட்டும் குறைச்சிக்கிட்டும் இருக்கோம். சார், ஆர்த்தோ துறையில் உங்கள் மருத்துவமனையில் வழங்குகிற அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட்ஸ்லாம் என்னென்ன? அதாவது எலும்பு முறிவு சம்மந்தமாக கொடுக்கப்படுறது 3 விதமான சிகிச்சைகள். ஒன்று ரொம்ப காமனாக வரக்கூடிய ஆக்சிடென்ட்ஸ். ஸோ பேஷண்ட்ஸ் வந்து எங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு 24/7 ஆக்சிடென்ட்ஸ், இல்லை கீழே விழுந்துட்டேன், கை கால் எலும்பு உடஞ்சிருக்கு, அந்த மாதிரி பேஷண்ட்ஸ் வரும்போது நாங்கள் ஸ்பெஷலிஸ்ட்டு 24/7 அவைலபிளாக இருக்கிறதுனால பேஷண்ட்டு உடனடியாக வந்தோம்னாக்கா நாங்கள் அட்டன் பண்ணிவிட்டு அவங்களுக்கு உண்டான எக்ஸ்ரே, ஸ்கேன் அதெல்லாம் எடுத்துகிட்டு நம்ம எலும்பு முறிவு ஏற்பட்டுருந்துச்சு அப்படின்னாக்கா அதுக்கு உண்டான மருத்துவத்தை செய்கிறோம். ஸோ ஒரு சில பேஷண்ட்ஸ் வந்து ரொம்ப மேஜரான எலும்பு முறிவு ஏற்பட்டுச்சு அப்படின்னாக்கா எமர்ஜென்சி சர்ஜரிஸும் நாங்கள் 24/7 அவைலபிளாக இருக்கிறதுனால உடனடியாகவே பேஷண்ட்ஸ்க்கு அறுவை சிகிச்சை ரொம்ப துல்லியமாக பண்ணி அவங்கள வந்து சீக்கிரமாகவே திரும்ப பழைய நிலைமைக்கு கொண்டாந்துடுறோம். இது ஒரு சிகிச்சை. ரெண்டாவது வந்துட்டு ஒரு சில பேஷண்ட்ஸ் இந்த ஸ்போர்ட்ஸ் இன்ஜுரிஸ், அதாவது விளையாடும்போது முழங்கால்லையோ இல்லைனா தோள்பட்டையிலையோ இந்த ஜவ்வு கிழிஞ்சு கூட நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க. ஸோ அந்த மாதிரி வரும்போது அதுக்கு இந்த எம்ஆர்ஐ ஸ்கேன் மாதிரி எடுத்து பார்ப்போம். ஸோ எம்ஆர்ஐ ஸ்கேனில் தோள்பட்டை, முழங்காலில் என்ன மாதிரி ஜவ்வு கிழிஞ்சிருக்கு, என்ன மாதிரி அதை சரி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்துட்டு அவங்களுக்கு ஆர்த்ரோஸ்கோப்பின்னு சொல்லக்கூடிய கீ ஹோல் சர்ஜரி, சின்னதாக மட்டும் ஹோல்ஸ் போட்டு அது வழியாகவே அந்த ஆர்த்ரோஸ்கோப்புன்னு சொல்லக்கூடிய இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்ணி சர்ஜரி பண்ணிடுறோம். ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது அவங்களுக்கு வந்து சீக்கிரமாகவே அவங்க திரும்ப பழைய நிலைமைக்கு வந்துடுவாங்க, சீக்கிரமாகவே வலி குறைஞ்சிருது, சீக்கிரமாகவே அவங்க பழைய வேலைகள் என்ன செஞ்சுட்டு இருந்தாங்களோ அது போகலாம். மூன்றாவது வந்து எலும்பு தேய்மானம். ஸோ கொஞ்சம் வயசான பேஷண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா முழங்கால் தேய்மானம், இடுப்பு எலும்பு தேய்மானம், தோள்பட்டை தேய்மானம்னு சொல்லிட்டு அந்த மாதிரி எலும்பு தேய்மானம் ஆன பேஷண்ட்ஸும் நம்மள்ட்ட வராங்க.
ஸோ அந்த மாதிரி ரொம்ப தேய்மானம் ஆகின பேஷண்ட்ஸ்க்கு ஆர்த்தரைட்டிஸ் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு அப்படின்னாக்கா அவங்களுக்கு வந்து மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைன்னு சொல்லுவோம். ஸோ முழங்கால் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை, இடுப்பு மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை, தோள்பட்டை மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைன்னு சொல்லிட்டு 3 விதமான ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட்ஸ் பண்ணுறோம். ஸோ அந்த மாதிரி மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை பண்ணோம்னாக்கா திரும்ப பழையபடி அவங்களால நிற்கிறது, நடக்கிறது, அவங்களோட சுயமான வேலைகளும் செய்ய முடியுது. ஸோ இந்த மாதிரி ஒன்று ஜவ்வு கிழிஞ்சதுன்னா ஆப்ரேஷன் பண்ணுறதும் எங்கள் ஹாஸ்பிட்டலில் இருக்குது. 2வது மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை பண்ணலாம். 3வது எலும்பு முறிவுக்கு உண்டான அறுவை சிகிச்சைகளும் மேற்கொள்கிறோம். சார், இப்போ ஒரு ஸ்கேன் பண்ணணுன்னாலே செலவினம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ ஏழை எளிய மக்களுக்கு நீங்கள் வழங்குகிற சலுகைகளோடு இருக்கிற ட்ரீட்மெண்ட்லாம் என்ன? எவ்ரி 3 months ஒன்ஸ் வந்து நம்ம கேம்ப் மாதிரி போடுறோம். ஸோ அந்த கேம்பில் பார்த்தீங்கன்னாக்கா எலும்பு முறிவு நிபுணரோட ஆலோசனை, மற்றபடி இது எக்ஸ்ரேஸு, என்னென்ன பிளட் டெஸ்ட் வேணுமோ எல்லாமே வந்து இலவசமாக பண்ணுறோம். மேற்கொண்டு அந்த பேஷண்ட்ஸ்க்கு தேவைப்பட்டுச்சுனாக்கா ஃபிசியோதெரப்பியோ இல்லை சிடி ஸ்கேனோ ஒரு 50% டிஸ்கவுண்டட் ஆஃபர்லையும் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி 3 மாதத்துக்கு ஒரு தடவை நம்ம இந்த மாதிரி கேம்ப் போடும்போது அதுக்கு நல்லாவே பேஷண்ட்ஸ்கிட்டேருந்து ரெஸ்பான்ஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி வந்து பேஷண்ட்ஸ் வந்து அதிக அளவில் நம்ம ஹாஸ்பிட்டல் நாடி வராங்க. ஸோ அந்த மாதிரி வர்ற பேஷண்ட்ஸும் வந்து நம்ம அறுவை சிகிச்சை தேவைப்பட்டுச்சுன்னா கூட அதுக்கு சலுகை கட்டணத்தில் நம்ம பண்ணுறோம். இது இல்லாமல் வேறு மேஜர் ஆப்ரேஷன்ஸ் எதாவது பண்ணணும் அப்படின்னா கூட முதலமைச்சரோட விரிவான காப்பீட்டு திட்டத்தின் கீழேயோ இல்லைனா மற்ற இன்சூரன்ஸ் ஸ்கீம்ஸ்லேயோ போட்டு அவங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ செலவுகளை கம்மி பண்ண முடியுமோ அந்த மாதிரி செலவுகளை கம்மி பண்ணி அவங்களுக்கு வந்து அதிநவீன சிகிச்சை கொடுக்கறதுனால நிறைய பேஷண்ட்ஸ் வந்து நம்ம ஹாஸ்பிட்டல் தேடி வந்துட்டுருக்காங்க. சார், இந்த வாஸ்குலர் சர்ஜரினா என்ன? அதுக்கு என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட்ஸ்லாம் இந்த மருத்துவமனையில் வழங்குறீங்க? இரத்த குழாய் சம்மந்தப்பட்ட சிகிச்சைகள்லாம் வாஸ்குலர் சர்ஜரின்னு சொல்கிறது. இதில் 2 விதமான ப்ராப்ளம் வரலாம். ஒன்று வந்து இப்போ ஒரு ரோட் டிராஃபிக் ஆக்சிடெண்ட் அடிபட்டு ஃப்ராக்சர் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஃப்ராக்சர் ஆகும்போது கைக்கு போகிற ரத்த குழாய் வந்து கட் ஆகிடும். அப்படி சரி பண்ணி அந்த ரத்த ஓட்டத்தை கொண்டு வரல அப்படின்னா 6 மணி நேரத்தில் கையோ இல்லை காலோ அழுகி போய் கையையோ காலையோ இழக்கும் அபாயம் தான் இருக்கும். அதேமாரி இருதயம் சம்மந்தப்பட்ட வியாதியினால் இந்த எம்பாலிசம்னு சொல்லுவாங்க, அந்தமாரி ஆர்டீரியல் அக்ளூஷன் அந்த மாதிரி வந்த பேஷண்ட்டுக்கு பைபாஸோ இல்லை த்ராம்பெக்டமி அந்த மாதிரி அறுவை சிகிச்சை செய்து அவங்களுக்கு வந்து கையை காலை காப்பாற்றி உயிரை காப்பாற்றி நிறைய பேஷண்ட் மக்கள் நலத்தோடு இருக்காங்க. இந்த விதமான அறுவை சிகிச்சை A-to-Z மருத்துவமனையில் 24 மணி நேரமும் தங்கு தடையின்றி கிடைச்சிட்டு இருக்கு. சார், இந்த வாஸ்குலர் சர்ஜரிக்கு லீடிங் டெக்னாலஜிஸ் என்ன பயன்படுத்தி ட்ரீட்மெண்ட் வழங்குறீங்க? முன்னாடிலாம் என்ன, இப்போ பழைய காலத்தில் ஒரு 5 வருஷத்துக்கு முந்திலாம் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே ஓப்பன் பண்ணி அறுவை சிகிச்சை பண்ணோன்னா, இப்போ காலில் ஒரு பிரச்சனை காலை ஃபுல்லாக ஓப்பன் பண்ணி பெரிய அறுவை சிகிச்சை பண்ணி பேஷண்ட் 1 மாதம் 1.5 மாதம் ஸ்டே பண்ணணும். புண்ணு ஆறுறதுக்கு லேட்டாக வருது. புண்ணு ஆறுனாலும் பேஷண்ட் அவங்க நார்மல் ஆக்டிவிட்டீஸ்க்கு வர்றதுக்கு வந்து 1 வருஷமோ இல்லை 3 மாதமோ அந்த மாதிரி நிறைய டைம் ஆகும். பட் இப்போலாம் வந்து ஆஞ்சியோபிளாஸ்டி, அதாவது ஆஞ்சியோபிளாஸ்டினா ஊசி மூலயமாவே ஒரு கான்ட்ராஸ்ட் அந்த மாதிரி ஒரு டை இன்ஜெக்ட் பண்ணி எந்த இடத்துல அடைப்பு இருக்குங்கிறத பார்த்து ஸ்டென்ட் வைக்கிறதோ இல்லை வந்து த்ராம்பஸ் ஆஸ்பிரேஷன், அதாவது இரத்த குழாய் அடைப்பை வந்து ஆஸ்பிரேஷன் டிவைஸ் வச்சு அதை உறிஞ்சி எடுத்துகிட்டு அதை உடனே வந்து பேஷண்ட் மறுநாளே வீட்டுக்கு நல்லபடியாக போகிற ஒரு விஷயம் இருக்குது. இன்னொரு அட்வான்ஸ்மெண்ட் என்ன, இந்த வெரிகோஸ் வெயின் சர்ஜரிக்கெலாம் ஓப்பன் பண்ணி பண்ணாமல் லேசர், ரேடியோ ஃப்ரீக்வன்சி அப்ளேஷன் அப்படின்ட்டு பண்ணிவிட்டு அது டே கேர் சர்ஜரின்னு சொல்லுவாங்க. அதை காலையில் பண்ணிவிட்டு பேஷண்ட் ஈவினிங் வீட்டுக்கு போயிடுவாங்க. சார், இந்த நியூரோ சர்ஜரி துறைங்கிறது ஒரு மருத்துவமனைக்கு எவ்வளவு முக்கியமானது, மேலும் என்ன மாதிரியான அட்வான்ஸ் டெக்னாலஜிஸ்லாம் இந்த மருத்துவமனையில் இருக்குது? மூளை நரம்பியல் நியூரோ சர்ஜரி அதை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா முக்கியமான விஷயம் டைம்லி இன்டர்வென்ஷன். டைம் இஸ் பிரெயின் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போது ஒரு ஹெட் இன்ஜுரி ட்ராமா எடுத்துக்கிட்டிங்கன்னா less than 6 hours ஃப்ரம் த ட்ராமா நம்ம அந்த பேஷண்ட்ஸை வந்து ஒரு டைம்லி இன்டர்வென்ஷன் இன் ஃபார்ம்ஸ் ஆஃப் எதர் ஒரு மெடிசன்ஸ் மூலமாக ட்ரீட்மெண்ட் பண்ணுறதா இருந்தாலும் சரி, இல்லை சர்ஜரி பண்ணுற மாதிரி பேஷண்ட்க்கு ஒரு சிச்சுவேஷன் இருந்து ஒரு டயக்னோசிஸ் இருந்து அதுக்கான இண்டிகேஷன் இருந்து சர்ஜரி பண்ணுற மாதிரி இருந்தாலும் சரி, less than 6 hours அட்லீஸ்ட் நம்ம பண்ணும்போது பேஷண்ட்டோட அவுட்கம் பெட்டராக இருக்கும். இங்கே நம்மளோட எமர்ஜென்சி மெடிக்கல் சர்வீசஸ் அந்த டீமாக இருக்கட்டும், இல்லை கிரிட்டிக்கல் கேர் மெடிசன் டிபார்ட்மெண்ட்டாக இருக்கட்டும், அவங்களோட எல்லாமே வந்து தே ஹாவ் செட் ப்ரோட்டோகால்ஸ். அதனால் வந்து பேஷண்ட் ரைட் ஃப்ரம் நம்ம அங்கே ரிசீவ் பண்ணுற கேஷுவாலிட்டியில் ரிசீவ் பண்ணுறதுலேருந்து பேஷண்ட்டை டயக்னோஸ் பண்ணி அவங்களுக்கு என்ன ட்ரீட்மெண்ட்டுன்னு டிசைட் பண்ணுறது வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இங்கே இருக்கும். எல்லாமே ப்ரோட்டோகால் அண்ட் பேட்டர்ன் பேஸ்டு ட்ரீட்மெண்ட். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்ட்ரோக், பக்கவாதம், அதுக்கான ட்ரீட்மெண்ட், அப்புறம் மூளையில் ஏற்படுற கட்டி, புற்றுநோய், அந்த மாதிரியான கண்டிஷன்ஸ்க்கு இங்கே வந்து ரொம்ப அட்வான்ஸ்டு எக்யூப்மெண்ட்ஸ் லைக் மைக்ரோஸ்கோப், ஒரு கியூஸா, அந்த மாதிரி ஒரு கேஜெட்ஸ்லாம் வச்சு நம்ம இங்கே பேஷண்ட்ஸை நல்லா ட்ரீட் பண்ணிகிட்ருக்கோம். பெரிய சர்ஜரிஸுமே ஃபஸ்ட் ஐஎஸ்சிடிஸில் கிடைக்கிற ஸ்டாண்டர்ட் ஆஃப் ட்ரீட்மெண்ட்க்கு
ஈக்குவலாக நம்மளும் இங்கே காம்ப்ளெக்ஸ் சர்ஜரிஸை பெர்ஃபார்ம் பண்ணி பேஷண்ட்ஸை குணப்படுத்திக்கிட்டு இருக்கோம். மேடம், மகப்பேறு காலம்ங்கிறது பெண்களோட வாழ்க்கையில் ரொம்பவே ஒரு எசென்ஷியலான ஒன்றுன்னு சொல்லலாம். இப்போது டெலிவரின்னு வந்தாலே எல்லாருமே இப்போது சிசேரியனை தான் ப்ரிஃபர் பண்ணுறாங்க. நார்மல் டெலிவரினாலே ஒரு அச்சம் பொதுமக்கள் மத்தியில் இருக்குது. உங்கள் ஹாஸ்பிட்டலில் நார்மல் டெலிவரி ப்ரிஃபர் பண்ணுறீங்களா இல்லை சி செக்ஷனா? பொதுவாகவே இப்போ இருக்கிற காலகட்டத்தில் சிசேரியன் செக்ஷன் அதிகமாகிறதுக்கு முதல் ரீசன் பயம்தான். எந்த மருத்துவருமே, எந்த மகப்பேறு மருத்துவருமே வந்து டேரெக்டாக வந்த உடனே எங்கேயுமே வந்து சிசேரியன் எடுத்துகிட்டு போகிறதே கிடையாது. எல்லாருமே நார்மல் டெலிவரி அலோவ் பண்ணுவாங்க. பண்ணி அந்த பெண்ணுக்கு வந்து இந்த அந்த டெலிவரி அப்போ ஏதாவது வந்து தொந்தரவுகள் இருக்குது, இல்லை இதுக்கு நம்ம சிசேரியன் பண்ணணும் அப்படின்னு இருந்தால் தான் பண்ண போகிறோம். இங்கே எங்கள் A to Z ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலில் வந்து கண்டிப்பாக வந்து we are allowing for more number of normal deliveries. நார்மல் டெலிவரிக்கு ட்ரை பண்ணி நார்மல் டெலிவரிஸ் தான் நிறையா கண்டக்ட் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 10 பேஷண்ட்ஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 6 to 7 பேஷண்ட்ஸ் we are going for நார்மல் டெலிவரி. பேலன்ஸ் வந்து அந்த பேஷண்ட்டுக்கு வந்து ஏற்கனவே சிசேரியன் செக்ஷன் பண்ணியிருக்காங்க, இல்லை குழந்தைக்கு ஏதாவது மூச்சு திணறல் வருது, இல்லை குழந்தை வந்து ஏதாவது காட்டு மலம் அந்த மாதிரி ஏதாவது குடிச்சிருது, அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் வந்தால் மட்டும்தான் we are going for. ஏன்னா முன்னாடி ஏர்லி டிடெக்ஷன் வந்து ரொம்ப முக்கியம். காம்ப்ளிகேஷன்ஸ், மதருக்கு இருக்க காம்ப்ளிகேஷன்ஸ் வந்து நம்ம முன்னாடியே டிடெக்ட் பண்ணிடணும். அதனால தான் வந்து முதல் 12 வாரம், கர்ப்ப காலத்தில் முதல் 12 வாரங்கிறது வந்து ரொம்ப முக்கியமான வாரம். மதருக்கு அனிமியா கரெக்டாக இருக்கா, இரத்த சோகை இருக்கா, ப்ரெஷர் இருக்கா, சர்க்கரை இருக்கா, வேறு ஏதாவது குழந்தைக்கு எதுவும் குறைபாடு இருக்கா, எல்லாமே அதில் செக் பண்ணிடுவோம். மேம், சமீப காலத்தில் பார்த்தீங்கன்னா கர்ப்பப்பை வாய் புற்றுநோயாக இருக்கட்டும், மார்பக புற்றுநோயாக இருக்கட்டும், ரொம்பவே காமனாக மாறிட்டு வருது. ஸோ பெண்களுக்காக இந்த மருத்துவமனையில் நீங்கள் கொடுக்குற விழிப்புணர்வு என்ன, முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள்லாம் என்னென்ன? உமனுக்கு வந்து மோஸ்ட் காமன் கேன்சர் வந்து பிரஸ்ட் கேன்சர், செகண்ட் ஒன் வந்து cervical கேன்சர்னு சொல்லுவோம். இங்கே எங்கள் A to Z ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையில் வந்து வர 21 வயசுக்கு மேலே வர எல்லா பெண்களுக்குமே வந்து நாங்கள் வந்து ஓபியில் வந்தாலும் சரி, இல்லை ஐபியில் வந்தாலும் சரி, செல்ஃப் பெஸ்ட் எக்ஸாமினேஷனுங்கிற இதை வந்து அவேர்னஸ் கொடுக்குறோம் எல்லாருக்குமே. அதேமாதிரி முழு உடல் பரிசோதனைக்கு வர எல்லா பெண்களுக்குமே வந்து கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் பரிசோதனை செய்யப்படுது. அதேமாதிரி செல்ஃப் பிரெஸ்ட் எக்ஸாமினேஷனும் சொல்லித்தரப்படுது. அதேமாதிரி தேவைப்பட்டா, இல்லை அந்த பெண்ணுக்கு மார்பில் ஏதாவது தொந்தரவு இருக்குது அப்படின்னா மேமோகிராம் அதெல்லாம் சஜஸ்ட் பண்ணி அதையுமே நாங்கள் வந்து எடுக்கிறோம். இப்போ ஏன் இதுக்கு இவ்வளோ விழிப்புணர்வு கொடுக்குறாங்க அப்படின்னா, இதோட இயர்லியாக நம்ம டிடெக்ட் பண்ணோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டேஜ் 1 இல்லை ப்ரீ கேன்சரஸ் லீஷனாக ஒரு இதை டிடெக்ட் பண்ணுறோம். ஒரு கர்ப்பப்பை வாய் புற்றுநோயில் ப்ரீ கேன்சரஸாக ஒரு லீஷனை ட்ரீட் பண்ணோன்னா கேன்சரே வராமல் நம்மளால் தடுக்க முடியும். அதுக்குனால தான் கவர்மெண்ட்டுமே வந்து நிறைய அவேர்னஸ் ப்ரோக்ராம் க்ரியேட் பண்ணி எல்லா பிரைமரி ஹெல்த் சென்டர், எல்லா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லையுமே இதுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. பிரெஸ்ட் கேன்சர்லேயும் அப்படி தான். நம்ம ஒரு ஸ்டேஜ் பிஃபோராக கண்டுபிடிக்கும் போது ப்ராக்னோசிஸ்ன்னு சொல்லப்படுற அந்த சரியாகிற தன்மை, அவங்க அந்த பேஷண்ட்டோட வாழ்நாளை வந்து நம்மளால் இன்க்ரீஸ் பண்ண முடியும். அதுக்கு இங்கே வேறு அப்படியே வந்தாலும் ஸ்டேஜ் 1 ஸ்டேஜ் 2ல் இங்கே ஸ்டேஜ் 4ல் கூட டிடெக்ட் பண்ணி we are given a good prognosis to the patient. ப்ராக்னோசிஸை வந்து நாங்கள் வந்து நல்லாவே வந்து இங்கே இருக்கிற பேஷண்ட்ஸ்க்கு மேஜர் சர்ஜரிஸ் எல்லாருமே சர்ஜிக்கல் ஆன்காலஜிஸ்ட் இருக்காங்க, நாங்கள் ஆப்ஸ்டிஷியன்ஸ் எல்லாருமே கம்பைன் பண்ணி இங்கே ஒரு டீமாக தான் ஒர்க் பண்ணுறோம். இதான் நம்மளோட A to Z ஹாஸ்பிட்டலோட மாடுலர் ஓட்டி. நம்மள்ட்ட இந்த மாதிரி ரெண்டு மாடுலர் ஓட்டிஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி மாடுலர் ஓட்டிஸோட அட்வான்டேஜ் என்ன அப்படின்னாக்கா, இந்த ஓட்டிஸ் வந்து ஃபுல்லாக ஹெப்பா ஃபில்டர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த மாதிரி ஹெப்பா ஃபில்டர்ஸ் யூஸ் பண்ணும்போது தேட்டரில் இருக்கக்கூடிய பாக்டீரியல் மைக்ரோ ஆர்கானிசம் லோடு வந்து ரொம்ப 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 கம்மியாயிடுது. இட்ஸ் ஆல்மோஸ்ட் ஈக்குவல் டு நில். அப்படிங்கும்போது நம்ம அந்த மாதிரி ஆர்த்தோ சர்ஜரிஸோ இல்லைனா நியூரோ சர்ஜரிஸ் பண்ணும்போது பேஷண்ட்டுக்கு வந்து இன்ஃபெக்ஷன் ரேட் வந்து ரொம்ப 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 நெக்லிஜிபிள் ஆகிடுது. ஸோ இந்த மாதிரி அல்ட்ரா மாடர்ன் ஃபெசிலிட்டிஸ் இருக்கிறதுனால எங்களால் 100% ரிசல்ட்ஸ் கொடுக்க முடியுது, காம்ப்ளிகேஷன்ஸை டோட்டலாக நில் பண்ண முடியாது. ஸோ ரெண்டாவது பார்த்தீங்கன்னாக்கா, இதுதான் நம்ம ஓடியில் யூஸ் பண்ணக்கூடிய சியாம். ஸோ இது வந்து ஒரு இன்ட்ரா ஆப்ரேட்டிவ் எக்ஸ்ரேஸ் மாதிரி. ப்ரீவியஸ் டேஸில் என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்கா, சர்ஜரிஸ் எல்லாம் நம்ம ஓப்பன் சர்ஜரிஸாக பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ இந்த மாதிரி சியாம் ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்கிறதுனால நம்ம சர்ஜரிஸ் எல்லாம் வந்து மினிமல் இன்சிஷனில் இன்னும் வந்து மச் ப்ரிசைஸாக நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பார்த்தீங்கன்னாக்கா நம்ம போன் ஃப்ராக்சர்ஸ்க்கு பிளேட் ஸ்க்ரூஸ் போட்டிருக்கோம். ஸோ இந்த மாதிரி சர்ஜரிஸ் எல்லாம் வந்து நம்ம சின்ன இன்சிஷன்லேயே நல்லபடியாக பர்ஃபெக்டாக பண்ணுறதுனால பேஷண்ட்ஸோட ரிசல்ட்ஸும் நல்லா இருக்குது, பேஷண்ட் சீக்கிரமாகவும் குணமாயிடுறாங்க, நார்மல் ஃபங்க்ஷனுக்கு ரிட்டர்ன் ஆயிடுறாங்க. இது அடுத்தது வந்து நம்ம இது தேட்டரில் யூஸ் பண்ணக்கூடிய மேக்னிஃபிகேஷன் வியூ. சின்ன இன்சிஷனில் போட்டு சர்ஜரிஸ் பண்ணும்போது நம்ம இதர் ஒன்று லூப் யூஸ் பண்ணுவோம், இல்லைனா மைக்ரோஸ்கோப் யூஸ் பண்ணுவோம். இல்லை அப்படின்னாக்கா இந்த மாதிரி மேக்னிஃபைடு வியூவாக எடுத்து பார்த்தோம்னாக்கா நம்மளுக்கு வந்து வியூ இன்னும் நல்லா ப்ரிசைஸாக இருக்குது, நம்ம சர்ஜரிஸ் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். ரெண்டாவது சின்ன இன்சிஷன்லேயே நம்ம மேஜர் சர்ஜரிஸ் எல்லாம் முடிக்க முடியுது. ஸோ இது வந்து நம்ம தேட்டரில் இருக்கக்கூடிய லேப்ரோஸ்கோப் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். ஸோ அந்த மாதிரி லேப்ரோஸ்கோப் இல்லைனா ஆர்த்ரோஸ்கோப் யூஸ் பண்ணும்போது இதுவுமே நம்ம சின்ன ஹோல்ஸில் அப்டாமினல் சர்ஜரிஸாக இருந்தாலும் சரி, இல்லை ஜாயிண்ட் ரிலேட்டட் சர்ஜரிஸாக இருந்தாலும் சரி,
எதுவாக இருந்தாலும் அதுவும் வந்து மினிமல் இன்சிஷனில் சின்ன ஹோல்ஸ் யூஸ் பண்ணி நம்ம சர்ஜரிஸை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண முடியுது. ஸோ இந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே இருக்கிறதுனால எங்களால் ப்ரிசைஸாக வந்து ஒரு சர்ஜரி பண்ண முடியுது. இன்னும் நல்ல ஏர்லியர் ரிட்டர்ன் டு ஃபங்க்ஷன் பண்ண முடியுது. காம்ப்ளிகேஷன்ஸ் ரேட்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி அல்ட்ரா மாடர்னாக நம்ம ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இருக்கிறதுனால நம்ம ஓடிஸ் அண்ட் இது வந்து சக்ஸஸ் ரேட் வந்து ரொம்ப ரொம்ப ஹையாக இருக்குது. ஸோ பேஷண்ட்ஸும் சாட்டிஸ்ஃபை ஆகிறாங்க, நம்மளுக்கும் வந்து ஒரு சர்ஜரி பண்ணதோட ரிசல்ட்ஸ் 100% கிடைக்குது. இதுதான் எங்கள் ஐசியூ, 15 பெட்டட் ஐசியூ. 3 ஐசியூவாக இருக்குது. ஒவ்வொரு ஐசியூலேயும் 5 பெட்ஸ். ஸோ எவ்ரி பெட்ஸ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒவ்வொரு பெட்டுக்கும் ஒவ்வொரு மல்டிபேரா மானிட்டர், அப்புறம் ஒவ்வொரு வென்டிலேட்டர் அண்ட் ஒரு காமன் டிஃபிப் மெஷின் ஒவ்வொரு ஐசியூக்கும் கஸ்டமைஸ்டாக வச்சுருக்கோம். இப்போ தஞ்சாவூர்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு பெட்டுக்கும் ஒவ்வொரு வென்டிலேட்டர் வந்து நம்ம ஹாஸ்பிட்டலில் இருக்கிறது தான் வந்து ஒரு யூனிக்கான விஷயம். அண்ட் வி ஹாவ் டயாலிசிஸ் மிஷின் ஆல்சோ. 24 ஹவர்ஸும் டயாலிசிஸ் பண்ணுவோம். 24 ஹவர்ஸும் இன்ஹவுஸாக டியூட்டி டாக்டர்ஸ் இருப்பாங்க, இன்டென்சிவிஸ்ட் இருப்பாங்க, ரவுண்ட் த கிளாக் மானிட்டரிங் இருக்கும். தஞ்சாவூரில் வந்து A to Z என்ற இந்த மருத்துவமனை வந்து தொடங்கப்பட்டதன் நோக்கமே ஏழை எளிய மக்கள், மிகவும் பின்தங்கிய மக்கள், உயர்ந்த நிலையிலையும் பணம் கட்டி இது பண்ணக்கூடிய நிலையில் உள்ள ஒரு மக்களும் பயன்பெறுகின்ற வகையில் பெரிய மருத்துவமனைகளில் செய்யக்கூடிய ஒரு செயல்பாட்டை A to Z மருத்துவமனையில் செய்யணுங்கிற ஒரு உன்னத நோக்கத்தோடு அந்த மருத்துவமனை தொடங்கப்பட்டது. கிட்டத்தட்ட இந்த மருத்துவமனை தொடங்கி சுமார் 2.5 ஆண்டு காலம்தான் ஆகிறது. இந்த மருத்துவமனை தொடங்குவதற்கு காரணம், நாங்கள் கிட்டத்தட்ட 40 ஆண்டு காலம் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு எதிலே சாதாரணமாக மருந்து கடை வைத்து தொழில் செய்த நிலையில் ஒரு சர்வீஸ் ஹாஸ்பிட்டலை தொடங்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் தான் இந்த மருத்துவமனை தொடங்கணும். எங்கள் குடும்ப முன்னோர்கள் மூத்த மருத்துவர்களுடைய ஆலோசனை பெற்று, எங்கள் குடும்பத்திலும் மருத்துவர் இருக்காங்க. அந்த வகையில் வந்து நாங்கள் வந்து மிகவும், அதாவது இங்கே கிட்டத்தட்ட சுமார் 200க்கும் மேற்பட்ட பணியாளர்கள் பணி செய்கிறாங்க. அவங்களுக்கு உள்ள அளவுக்கு அந்த இதை வந்து மெயின்டைன் பண்ணி வர்றவங்க பயன்பெறணும். குறிப்பாக வந்து எங்களை பொறுத்தவரை, எங்கள் குடும்பத்தாரை பொறுத்தவரை சர்வீஸ் டு மை பீப்புள், அவங்களுக்கு சேவை செய்யணும், அவ்வளோதான். ஏன்னா நாங்கள் வந்து மக்களோடு தொடர்புடைய, நாங்கள் ஊராட்சி மன்ற தலைவராக சுமார் ஒரு 40,000 பேர் உள்ள ஒரு ஊராட்சிக்கு தலைவராக இருந்திருக்கோம். அதன் அடிப்படையில் சேவை மனப்பான்மையோடு தொடங்கப்பட்ட மருத்துவமனை தான் இந்த மருத்துவமனை. இதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 10,000 பேருக்கு முழு உடல் பரிசோதனை செஞ்சுருப்போம் இதுவரைக்கும். அது சுமார் ஒரு 6,000லேருந்து 7,000 ரூபா செலவாகக்கூடிய ஒரு நிலையில், அது வந்து எங்களுடைய சொந்த ஒரு பல்வேறு தொழில்கள் எனக்கு இருக்கக்கூடிய நிலையில் அதனிலிருந்து வருவாய்களையும் இந்த மருத்துவமனைக்கு மக்களுக்கு பயன்பெறக்கூடிய நிலையில் உள்ளடக்கி, இன்னும் சொல்லப்போனால் ஒரு எதிர்பாராத விதமாக ஒரு அவங்களுடைய குடும்ப சூழ்நிலையில் அவங்க டிஸ்சார்ஜ் ஆகிற டயத்தில் அவங்களால பணம் கட்ட முடியாத ஒரு இது வர்ற பொழுது எங்களால் முடிந்த ஒரு உதவியை செஞ்சு மருத்துவமனை சார்பில் மருத்துவர்களுக்கு ஊழியர்களுக்கு உள்ள ஃபீஸை தவிர்த்து பாக்கி மருத்துவமனை சார்பில் உள்ள இதை வந்து இனாமாகவே சில நோயாளிகளுக்கு நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். நோய் நாடி நோய் முதல் நாடி அது தணிக்க வாய் நாடி வாய்ப்பச் செயல் என்ற வள்ளுவத்தின் வாய்மொழிக்கு ஏற்ப வந்தவர்கள் வந்து அந்த நோய் வரக்கூடாது, வந்துட்டால் அந்த நோயை எப்படியாவது நம்ம தீர்த்து அதை சரி பண்ணி அவங்கள நல்லபடியாக நடக்க விட்டு வீட்டுக்கு அனுப்பணும் அப்படிங்கிற ஒரு நோக்கம்தான். கேஷுவாலிட்டியாக வந்து எமர்ஜென்சி 24 மணி நேரமும் எந்த நேரமும் வந்து அங்கே போனால் நம்ம சிகிச்சை நடக்கும் அப்படிங்கிற ஒரு நிலையில் 2.5 ஆண்டு காலத்தை கடந்து இப்போ 3வது ஆண்டில் பயணிச்சுக்கிட்டு இருக்கோம். எங்களுடைய பணியாளர்கள் வந்து எள்ளுனா எண்ணெயாக நிற்கக்கூடிய அளவுக்கு நோயாளியை வந்துட்டால் அந்த அளவுக்கு ஒரு பணியை செய்கிறாங்க. இன்னும் கூடுதலாக அதில் கவனம் எடுத்து செய்ய வேண்டுங்கிற நிலையில் இந்த மருத்துவமனை நடைபெற்று கொண்டிருக்கிறது. குறிப்பாக சொல்லணும்னா அறுவையில் வந்து ஆர்த்தோ எல்லாம் நிறைய மூட்டு மாற்றம்லாம் நிறைய பண்ணி சக்ஸஸ் பண்ணி நிறைய அவங்களுடைய இல்ல விழாக்களுக்கே நாங்கள் சென்றிருக்கோம். அவங்க வந்து எங்களை வரவேற்கக்கூடிய, நடக்க முடியாமல் வந்தவங்க அவங்களே மணப்பெண்ணாக வந்து எங்களை வரவேற்று
அழைத்து சென்ற நிகழ்வுகளெல்லாம் நடந்திருக்கிறது. இன்னும் வருங்காலங்கள்லேயும் இந்த பயணம் தொடரும் என்ற உங்களுடைய ஆதரவோடு தொடருங்கிற நம்பிக்கையோடு மருத்துவமனை செயல்பட்டு கொண்டிருக்கிறது. நன்றி, வணக்கம்.